ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வாட்டி நான் போட்ட கோவா ஃபுட்டுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாட்டி ஒடிசா ஃபுட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் என்னன்னாக்கா ரசபலி. இது என்னன்னாக்கா பாருங்க, நம்ம ஊரில் செய்கிற ரசகுல்லா தான் அங்கே ஃபேமஸ்ஸு. அதே இவங்க எண்ணெயில் பொரித்து பாலில் போடுறாங்க, நல்லா இருக்குது. அது கொஞ்சம் தூவிக்கலாம் பாதாம்லாம். அடுத்தது குக்கும்பர் சாலட். இது அவங்க சீசனல் வெஜிடபிள்ஸு. எப்பயுமே பார்த்தோன்னாக்கா அவங்க ஃபுட்டு கூட இந்த சாலடு குக்கும்பர் சாலடை எடுத்துக்கிறாங்க. அடுத்தது கலரா சிப்ஸ். கலரானா பாவக்காய். இந்த பாவக்காய் சிப்ஸை அவங்க நிறைய செஞ்சு சாப்பிட்றாங்க. நாங்களும் செஞ்சோம், சூப்பராக வந்துருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பேகன் பாஜா. நம்ம பெரிய கத்திரிக்காய் எடுத்து மசாலாலாம் நல்லா துவைச்சி நல்லா டெம்ப்ளேட்லாம் செஞ்சுருக்காங்க, நல்லா வந்துக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பேகன் பாஜா. அடுத்தது சக பாஜா. இது அவங்க ஸ்டைலில் நல்லா செஞ்சுருக்காங்க. இது நம்ம ஊர் தண்டுக்கீரையை நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க, நல்லா வந்துக்குது பாருங்கள். அடுத்தது சாண்டுலா. இது என்னன்னாக்கா பப்பாயா, பூசணிக்காய், எல்லா காய்கறியும் போட்டு நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்தது டால்மா. டால்மான்றது 3 வித பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, இது 3த்தையும் போட்டு நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா அழகாக செஞ்சுறாங்க. சப்பாத்திக்கெலாம் அவங்க நிறைய தொட்டு சாப்பிட்றாங்க. அடுத்தது பொட்டலா ஆலு ரசா. இது உருளைக்கிழங்கு, கோவக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்றாங்க. நாங்கள் செஞ்சுருக்கோம், நல்லா வந்துக்குது பாருங்கள். அடுத்தது டொமேட்டோ காட்டா. டொமேட்டோ காட்டான்றது தக்காளியில் வெள்ளெல்லாம் போட்டு நல்லா அழகாக செஞ்சுறாங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தது பகலாபாத். பகலாபாத்ன்றது என்னன்னாக்கா நம்ம பழைய சாதத்தை சாப்பிட்ற மாரி அவங்க ரெகுலராக அதை யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. உடம்பு கூல் பண்ணுறதுக்கு அவங்க இது முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் அதில் லெமன் போடுறாங்க. ஆம்புலா சாறு அப்படி தான் ரசம் வைக்கிறாங்க அவங்க. இந்த காஞ்ச மாங்காவை போட்டு நல்லா புளிப்பாக ரசம் அருமையாக வைக்கிறாங்க. நாங்களும் அதுமாதிரி செஞ்சுருக்கிறோம், நல்லா வந்துக்குது ஆம்புலா சாறு. அடுத்தது அவங்க ஒரு கப்பு பாயில் ரைஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது ஆலு பார்த்தா. உருளைக்கிழங்குல ஜீரகம், பெப்பர், மசாலாலாம் போட்டு நல்லா அழகாக செஞ்சு சாப்பிட்றாங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் நல்லா தளர ஊற்றி இது கூட சேர்ந்து நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவங்க திக்காக ஒரு லஸ்ஸி சாப்பிட்றாங்க, செஞ்சுருக்கிறோம், நல்லா இருக்குது. இதெல்லாம் கொடுத்த இறைவனுக்கும் இதெல்லாம் இன்முகமாக செஞ்சு கொடுத்த என் குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது சத்தீஸ்கர் உணவில் உங்களை சந்திக்கலாம்.